குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காமா ஏஐ ஆப்பில் வந்து நம்ம எப்படி போய் பண்ணுறது, ஒரு ப்ரெசன்டேஷன் பிபிடி ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கூகுள் வெப்பேஜ் போயிடுங்க. ஃபஸ்ட்டு கூகுள் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து காமா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது பாருங்கள், https://gama.ap. அதில் இது ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஜிமெயிலோட நம்ம ஜிமெயில் ஆல்ரெடி வச்சுருந்தோம் அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட், அதில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெயில் ஐடியில் வச்சு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபார் எஜுகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன வருவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ அப்படின்னா நம்ம கிராஜுவேட் நம்ம போட்டுக்கலாம் பிஜிங்கிறதுனால. யூஜி அது போட்டாலும் ஓகே, இது போட்டாலும் ஓகே தான். பிஜி நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால இதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நோட்ஸ் வந்து ப்ரெசன்டேஷனாக, நம்ம பேப்பரை தானே இப்போ ப்ரெசன்டேஷனாக கொடுக்க போகிறோம், அது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பவர் பாயிண்ட், இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற பவர் பாயிண்ட்டையும் சரி பிபிடியும் வந்து நம்ம அதில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது மூணையும் கொடுக்குறேன். ஓகேவா, இதை மூணை மட்டும் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன். ஓகேவா, இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்துடும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணுறது, இன்னொன்று வந்து பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நமக்கு பிபிடி வர்றது. இதில் நம்ம தேர்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம், இம்போர்ட் ஃபைல் ஆர் யூஆர்எல். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்களேன், அப்லோட் எ ஃபைலுன்னு இருக்கா. ஓகேவா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், பிபிடி தான், நம்ம பிபிடி கிரியேட் பண்ண போகிறோம். வேர்ட் டாக்குமெண்ட் இல்லைனா பிடிஎஃப். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ப்ரௌஸ் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேப்பர் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இதில் நான் என்ன கொடுக்குறேன், இப்போது ஒரு பேப்பர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டுருச்சு, அப்லோட் ஆயிட்டுருக்கு. அப்லோட் ஆகி முடிச்ச உடனே அங்கே என்ன கேட்குதுன்னு பாருங்க, ப்ரெசன்டேஷன் மோடா அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதனால கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், டெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, டெக்ஸ்ட் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு மினிமலாக இருந்தால் போதும். கன்சேஸ்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். டீட்டெயில்டு எக்ஸ்டென்சிவ் அளவுக்கு வேண்டாம். நமக்கு ஒரு 10 கார்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், நம்மளோட நேமு, நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் வந்து தேங்க்யூ ஸ்லைட் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமலில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்படியே சூஸ் பண்ணி முடிச்சோடனே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அவுட்புட் லாங்குவேஜ் வந்து நமக்கு எதில் வைக்க போகிறோம், இங்கிலீஷில் தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் தீம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேணும்னா இங்கே வியூ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தோம்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான தீம்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். சரியா, கொஞ்சம் நம்மளோட டைட்டிலுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா வைங்க, இல்லை உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு திஸ் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, இமேஜ் சோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இமேஜ் சோர்ஸ் வந்து ஏஐ இமேஜஸ், அது அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வேற எங்கேருந்தும் ஏஐ இமேஜஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஏஐ இமேஜ் மாடல், அதை ஆட்டோவாக செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் இமேஜ் ஆர்ட் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு இப்போ ஃப்ரீ வேர்ஷனில் இருக்குது. நமக்கு இந்த பிக்சர் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் வந்து காஸ்ட் கேட்குது. ஸோ அதனால் அது நமக்கு வேண்டாம். இந்த ஃபார்மட் ப்ரெசன்டேஷன் பாருங்களேன், டிஃபால்ட்டாக வந்து நமக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது, உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட் பாருங்களேன், கிளாசிக் மோடுனா வந்து நம்ம கார்ட்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம்.
இதுவுமே ஸ்டூடியோ மோடுமே எடிட் பண்ண முடியும். பட் அது அமௌண்ட் கேட்கும். ஸோ அதனால நம்ம கிளாசிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். இப்ப இங்க வந்து பாருங்களேன், இதுல வந்து நமக்கு 10 கார்ட்ஸ் இருக்கா? 10 கார்ட்ஸ்க்கு மேல எக்ஸஸ் குடுத்தோம் அப்டின்னா, அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ இத 10 கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு, ஜெனரேட்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கான பிபிடி ரெடி ஆயிடுச்சு. யூ மேட் யுவர் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து வீடியோ வந்து சாரி ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு அது காமிக்குது. அப்ப ஷோ மீன்னு நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆ ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப எடிட் வித் ஏஐயும் குடுக்க வேண்டாம். இங்க ஒரு சின்னதா ஐஃபன் சிம்பிள் மாரி இருக்கு இல்லையா? அத அப்படி பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இதுல உள்ள இமேஜஸ் சேஞ்ச் பண்றது, இல்ல ஏதாச்சும் லே அவுட் குடுக்கறது, டயகிராம்ஸ் ஆட் பண்றது, இது எல்லாமுமே இங்க பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்கா? இப்ப இத வந்து நம்ம பார்த்துக்கலாமா? ஒரு ஒரு ஸ்லைடும் பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாரி வந்ததுன்னா போதும். இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரசன்டேஷனுக்கு என்ன ரீட் பண்ண போறோங்கிறத நம்ம அப்புறமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இது உங்களுக்கு பிபிடி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு இல்லையா? நமக்கு இது ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத வந்து நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்றதுக்கு இங்க வந்து பிரசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அ இதுல வச்சுட்டு நீங்க சாரி டவுன்லோட் பண்றது வேற ஒரு ஆப்ஷன். இப்ப பிரசன்டர் வியூவ பாருங்களேன்.